சாம்பார் சாதம் எங்க வீட்ல நான் எப்ப பண்ணாலுமே சூப்பர் ஹிட்டுங்க. ஏன்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் சும்மா பிரமாதமா இருக்கும். இதுக்கு காரா பூந்தி, அப்பளம் மட்டும் இருந்தா போதுங்க. பிரஷர் குக்கர்ல 1 கப் ரைஸ், 3/4 கப் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பீன்ஸ், கேரட், சௌசௌ சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து 4, 5 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 5 கப் ஊத்திக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாவ சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்ப நம்ப இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலாவ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய கரைச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கொதி வந்ததும், இப்ப இத அப்படியே ரைஸ்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. இது டைம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நீங்க இத உடனே ஹாட் பேக்ல மாத்தி வச்சுக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, நெய்ல வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இந்த சம்மருக்கு பெஸ்ட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.